ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 13, 14 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்க்க போறோங்க. மிரட்டலான முதல் 12 எபிசோடையும் நாம பண்ணிட்டோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேல கார்ல ரெண்டுலயும் இருக்கு. ஒன் பை ஒன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஸோ போன எபிசோட் முடிவுல நம்மள அலற விட்டானுங்கல்ல. 30 வருஷத்துக்கு முன்னால 6 கொலை. அதில் 5ஆவதா கொல்ல நினைச்ச பொண்ணு மிஸ் ஆகி இப்போ 2016ல் வேற ஒரு பிரச்சனைக்காக வேற ஒரு ஆள் கையால கொல்லப்பட்டா. இருந்தும் நம்ம 6னே கவுண்ட் வச்சுப்போம். அப்பா 6 கொலை, 2016ல் 2 கொலை, மொத்தம் 8 கொலை பண்ணி கொலை பண்ற பெண்களோட காலில் அவங்க எந்த ஆர்டர்ல கொல்லப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1, 2, 3ன்னு 8 வரைக்கும் புள்ளி வச்ச கில்லர் டாக்டர் தான்னு நமக்கு தெரியும். பட் உள்ள இருக்க யாருக்கும் தெரியாம இருந்துச்சுல்ல. ஹீரோ மட்டும் சில பல க்ளூ வச்சு இவன் தாண்டா நம்ம தேடி வந்தாள்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அது யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையா. சேம் டைம் கில்லருக்கும் ஹீரோ பாஸ்ட்ல இருந்து டைம் டிராவல் ஆகி வந்தவன் நம்ம யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு, வா ராஜா, உனக்கும் எனக்கும் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதோ அந்த டனலுக்கே தனியா வா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துருவோம் அப்படின்னு கூப்பிட்டதுல ஹீரோ மட்டும் தனியா டனலுக்கு போய் கில்லரோட சண்டை செய்ய, திடீர்னு 2017ல் சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோ எங்க இருந்து டைம் டிராவல் ஆகி வந்தாரோ அதே 1987க்கு கண்ணு வைக்கிற நேரத்துல போனாரு. அப்படியே எபிசோட முஷ்டானுங்கல்ல. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றது தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். 12 எபிசோட நம்ம பார்க்காத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த 2 எபிசோடுக்குள்ள இருக்கு. அதுவும் கில்லர் சாதாரண ஆள்லாம் இல்லைங்க, சரியான சகுனி. செம்ம தெளிவா ஒரு காயும் நவுத்தி எல்லா இடத்துலயும் போலீஸை விட ஒரு ஸ்டெப் முன்னாலதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது பாஸ்ட்ல ஹீரோ, பிரசன்ட்ல கிம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க வாங்க அதை உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். சோ 13வது எபிசோடுக்குள்ள நம்ம படையே உள்ள நுழைய டனல்ல ஹீரோவுக்கும் கில்லருக்கும் நடந்த சண்டையில கில்லர் 2017ல இருந்துட்டான். ஹீரோ மட்டும் 1987க்கு டைம் டிராவல் ஆகி வந்துட்டாரா. அப்படி ஹீரோ போகும்போது அவர் போனை 2017ல விட்டு போயிட்டாருங்க. டனலுக்குள்ள சண்டை போடும்போது கீழே விழுந்துட்டு இருக்கு போல. அது கில்லரை கிடைக்குது. அங்க 87க்கு போன ஹீரோவுக்கோ எப்படா நம்ம இங்க வந்தோம், கில்லரை பிடிச்சாதானே நம்மளால டைம் டிராவல் ஆக முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம இன்னும் அவனை பிடிக்கவே இல்லையே, சண்டை தானே போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி சாத்தியம்? ஐயோ, அவன் தான் கில்லர்னு யாருக்கிட்டையும் சொல்லாம வேற வந்துட்டோமே அப்படின்னு அந்த கதையவே ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அடா இப்ப நம்ம 87ல இருக்கோம்னா நம்ம பொண்டாட்டிங்க தானே இருப்பா அப்படின்னு ஆசாசியா வீட்டுக்கிட்ட ஓடி வராரு. 2016ல பார்க்க முடியாத வீட்டை இப்ப பார்த்ததும் ஆனந்த கண்ணீர். ஸ்ட்ரைட்டா பொண்டாட்டி முன்னால போய் நின்னா அவ அதுக்கும் மேல அழுவுறா. பாவி பாவி படுபாவி, எங்கடா போன இவ்வளவு நாள், நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவ பொழிஞ்ச பாசமழையில வெள்ளமே வந்துடும் போலங்க. ஒரு வழியா புருஷன் வந்துட்டான்ல. சோ கொஞ்சம் அமைதியாக அப்புறமா நம்ம பொண்ணு எப்போ பிறக்கிறதா டேட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஹீரோ கேட்டதும், இரு அது எப்படி நமக்கு பொண்ணு தான் பிறக்க போகுதுன்னு உனக்கு தெரியும், நான் பிரெக்னெண்டா இருக்கன்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாலே நீ காணாம போயிட்ட, எப்படி ஜீன்னு பொண்டாட்டி கேக்குறா. பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லிதானே ஆகணும். சோ ஹீரோ இங்க இருந்து டைம் டிராவல் ஆகி போனதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கதையவா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போன எபிசோட் முடியும் போதே கிம் ப்ரொஃபஸரை ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு, இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்த ஹீரோ தாமா அப்பா 30 வருஷத்துக்கு முன்னால இருந்து டைம் டிராவல் ஆகி வந்திருக்கான்ற கதையை ஆரம்பிச்சானா. அதை ப்ரொஃபஸர் நம்பவே மாட்றா. என்ன பொழுது போலன்னு என்ன கூட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா, ஆளை விடுங்கன்னு ப்ரொஃபஸர் கிளம்பும் போது அவ கழுத்துல மாட்டிருக்காளே அவ அம்மா அவளுக்கு கொடுத்த விசில். அந்த விசில உனக்கு அம்மா தானே கொடுத்தாங்க. ஆக்சுவலா உன் அம்மா முதல்ல அந்த விசில கொடுத்தது உன் அப்பாவுக்கு தான். அவர் டனல்ல காணாம போனதுக்கு அப்புறம் தான் விசில் எடுத்து உன்கிட்ட கொடுத்தாங்க. இதை உன் அப்பா சொல்லாம எனக்கு எப்படி தெரியும், நீயே சொல்லு பாப்போம் அப்படின்னு கிம் ஆதாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ மை டாட் ஓ மை காட் இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல்னு ப்ரொஃபஸர் உறைஞ்சு போயிடுறா. அதோட இந்த பக்கம் நல்லா மனமுடிக்காத மரவள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கான்ல கில்லர். டனல்ல இருந்து அவனுக்கு ஹீரோவோட போன் கிடைச்சது இல்லையா. ஹீரோ எங்க போனாருன்ற ஐடியா அவனுக்கு சுத்தமா இல்ல. இருந்தும் ஏன் இந்த போனை எவிடன்ஸா நம்ம கூடவே வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோவோட போனை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறான். ஹீரோ தான் அப்பான்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொஃபஸர் வீட்டுக்கு முன்னால வந்ததும் இவ வீட்டுக்கு மேல தானே ஹீரோ இருந்தாரு. அப்பா கிட்ட பேசுவோன்னு போனை போட்டா போன் தண்ணியில இருக்கிறதுனால ரிங்கே போல. உடனே இவ ஹீரோவை சந்திச்சதுல இருந்து எப்பெல்லாம் ஹீரோவுக்கும் இவளுக்கும் மீட்டிங் நடந்துச்சோ அந்த ஹோல் ஜேர்னியை நினைச்சு பார்த்து ஃபீலிங்ஸை போட்டுட்டு இருக்கா. 1987ல பொண்டாட்டியோட சேர்ந்த ஹீரோவோ பல நாள் கழிச்சு மனைவியோட நிம்மதியா தூங்குறாருங்க. இந்த ஆள் பாட்டுக்கு சொல்லிக்காம கொல்லிக்காம இங்க வந்துட்டான். 2017ல இருக்கவங்களுக்கு பதறம்ல. பிக்காலி கூடவே இருந்தான், திடீர்னு எங்கடா போனான்னு. ஆனா இன்னமும் ஹீரோ காணா போயிட்டாருன்னு தெரியல. ஒரு நைட்டு தானே ஆகுது. மறுநாள் காலையில ஸ்டேஷனுக்கு வந்த சுப்பீரியர் போன எபிசோட் லாஸ்ட்ல 5வது விக்டிமோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ல யாரோ ஒரு ஆள் தான் கில்லரா இருக்கணும்னு சில பேரை ஃபில்டர் பண்ணி அவங்கள மட்டும் போய் விசாரிச்சாங்கல்ல. சுப்பீரியருக்கு அது தெரிஞ்சு போச்சுங்க. ஸ்டேஷனுக்கு வந்து பாட்டு விடுறாரு, கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது. இன்னும் நாங்கடா முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூளை அடிச்சுனுங்கிறீங்க. ஏன் நம்ம கூட வேலை செய்யற போலீஸ் எல்லாம் போயிட்டு என்கொயரி பண்ணீங்களா? லிமிட்டை தாண்டி போறீங்க பாஸ், இதோட நிறுத்திக்கோங்க. இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் கூண்டோட கைலாசம் ஏத்திருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனதும் கிம்முக்கு கால் பண்ண ப்ரொஃபஸர், தல நானும் நேத்துல இருந்து பாக்குறேன் ஹீரோவை வீட்லயும் காணோம்,
போன் பண்ணாலும் போல அவர் வேலைக்கு எதுவும் வந்தாரு அப்படின்னு அவ கேட்க போய் தாங்க ஹீரோ காணாம போயிட்டாருன்றதே தெரிய வருது. இதே மாதிரிதான் 30 வருஷத்துக்கு முன்னாலேயும் சடனா மாயமா மறைஞ்சிட்டான் அவன். மறுபடியும் அதே பண்றானா? அவனை யாரு கடைசியா எங்கப்பா பாத்தீங்க அப்படின்னு சின்னா கிம் கிட்ட கேட்டதும், இவங்கெல்லாம் 5வது விக்டிமோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர்ல யாரோ ஒருத்தவங்க தான் கில்லரா இருப்பாங்கன்னு மீட்டிங் போடுறப்போ ஹீரோ மட்டும் டாக்டர் தானே 5வது விக்டிமோட காலை அட்டாப்சி பண்ணா, அவனும் புள்ளிய பாத்துருப்பான்ல அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுதாங்க கிம் ஹீரோவை கடைசியா பார்த்தது. ஹீரோவே டைம் டிராவல் ஆகி வந்தவரு. சோ வீடு ஸ்டேஷன் இதை விட்டா போக வேற இடமும் இல்ல, போக வாய்ப்பும் இல்ல. இருந்தும் காணாம போயிருக்கான்னா அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் ஆயிருக்கும். எதுக்கும் ஹீரோவோட கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணுங்க, ஒன்னும் ஆகாதுன்னு வேண்டிப்போம் அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் கில்லர் ஆபீஸ்க்கு போனவன் அவன் ஷர்ட்டை பார்த்தா பாக்கெட்ல வச்சிருந்த நோயல்ன்ற பேர் போட்ட அவன் ஃபவுண்டைன் பேனாவை காணோம். அதைத்தான் ஹீரோ நேத்தே இங்க வந்து தூக்கிட்டாரே. கில்லருக்கு அது தெரியாமலே போச்சுங்க. எல்லா விக்டிம்ஸோட காலையும் புள்ளி வைக்க அவன் அந்த ஃபவுண்டைன் பேனாவை தானே யூஸ் பண்ணா. ஐயோ, அது வேறவன் கையிலயாவது கிடைச்சிட்டா ரிஸ்க் ஆயிடுமே. டனல்ல ஹீரோ கூட சண்டை போட்டோமே, அங்க விழுந்திருக்குமோ அப்படின்னு டனல்கெல்லாம் வந்து தேடி பாக்குறான், எங்கேயும் காணோம். ஒருவேளை ஹீரோ நம்ம ஆபீஸ்க்கு வந்தானே பேனாவை பத்தி தெரிஞ்சு தூக்கிட்டானா அப்படின்னு கில்லர் யோசிச்சுட்டு இருக்க, இவன் நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி 1987ல இருக்க ஹீரோ கிட்ட தான் அந்த பேனா இருக்கு. கில்லர் இந்த பேனாவை யூஸ் பண்ணி தான் விக்டிமோட காலில் புள்ளி வைக்கிறான்ற பட்சத்தில் பேனாவோட நிப்புல விக்டிம்ஸோட டிஎன்ஏ எல்லாம் இருக்கும்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வந்துட்டாலே கில்லரை தூக்கிடலாம். பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனை, இந்த காலகட்டத்தில் டிஎன்ஏ டெஸ்ட்ன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த டெக்னாலஜி எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹீரோ ஒரு பொண்டாட்டிக்கிட்ட இந்த பேனா இருக்குல்லம்மா, இது ரொம்ப 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 முக்கியமான பேனா, இதை வச்சுதான் ஒரு மிகப்பெரிய கில்லரையே பிடிக்கணும். ஆனா இப்போது தேவைப்படாது, என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும். அது வரைக்கும் நான் அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல சுத்தி பத்திரமா வைக்கிறேன், நீ தொலைஞ்சிடாம பாத்துக்கோ அப்படின்னு பேனாவை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை இவரோட ஷர்ட் ஒண்ணுல வச்சுட்டு, சரிமா கடமை என்னை அழிக்கிறது, எப்படியும் நான் 2017ல பார்த்த கில்லர் இங்கேயும் தானே இருப்பான் சின்ன வயசுல, நான் அவனை பிடிக்க ஒரு வழி தேடி ஆகணும், நான் போயிட்டு வரேன்னு ஸ்டேஷன் வாசல் வந்தவரு இவரால் ஸ்டேஷன் உள்ள போக முடியாது. ஏன்னா உள்ள இருக்க எல்லாருமே புது ஆளுங்க. பல எபிசோடுக்கு முன்னாலேயே சின்ன ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான், நீங்க காணாம போனதுக்கு அப்புறம் கொலையும் நடக்கல, கேஸ் ஃபைலும் நெருப்புல அழிஞ்சு போச்சு. சோ அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி நம்ம டீமையும் தனித்தனியா பிரிச்சு வேற ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்கன்னு. அப்படி பார்த்தா சின்ன ஹீரோவோட சீஃப் மீதி பேருன்னு யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க ஆரம்பத்திலேயே ரிப்போர்ட்டர்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, இவன மாதிரியே ஒருத்தவன் 2016ல டாக்ஸி டிரைவரா கூட இருந்தான் பாருங்க. நல்லா தேனிலவுக்கு வாங்கின தேங்காய் பர்பி மாதிரி இருந்துகிட்டு ஹீரோ கிட்ட வந்தவன், சார் நீங்க இன்னும் சாவல, செத்துட்டீங்கன்னு நினைச்சேன், உயிரோடவா இருக்கீங்க அப்படின்னு அரசொல்லா பேச, வாடா வாடா வாக்மேன் வாயா, அது எப்படிரா நான் எந்த காலகட்டத்துக்கு போனாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே வந்து நிக்கிற, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வாயான்னு ரிப்போர்ட்டரை தனியா கூட்டிட்டு போயிட்டேன். நம்ம ஊர்ல 6 கொலை நடந்துச்சு இல்லடா, அந்த 6 கொலையையும் பண்ண குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மட்டும் இல்ல, 5வது விக்டிம் கொல்லப்பட்டா அவ பாடியை காணோம்னு நாங்க ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தோம்ல, அவ சாகவே இல்லடா, கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட இப்ப வேற எங்கேயோ இருக்கா. நாம மட்டும் அவளை கண்டுபிடிச்சு கில்லருக்கு எதிராக அவளை சாட்சி சொல்ல வச்சிட்டோன்னு வையன், வேலை முடிஞ்சிடும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சும்மாலாம் பண்ண வேணாம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிரைமோட எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் அவனுக்கு கொடுக்குறேன், பேப்பர்ல போட்டு பேர் வாங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ ஆசை வார்த்தை காட்டினதும், இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும், வாங்க போவோன்னு 2 பேரும் கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்ச 5வது விக்டிம் இப்ப எங்க தங்கியிருக்காளோ அந்த இடத்த விசாரிச்சு அங்க போயிட்டு இருக்காங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு 2017க்கு வந்தா ஹீரோவுக்கு கடைசியா யார் கால் பண்ணாங்கன்ற கால் ஹிஸ்டரியை எடுத்துட்டாங்க. கில்லர் தான் பண்ணான்னு நமக்கு தெரியும்ல, எவ்வளவு தெளிவு பாருங்க. அவன் பர்னர் போன்ல இருந்து போன் பண்ணிருக்கான். சோ எக்ஸாக்டா யார் கால் பண்ணாங்கன்ற அடையாளத்தை எடுக்க முடியலையா, இருந்தோம் பர்னர் போன்ல இருந்து ஒருத்தவன் பண்ணிருக்கான்னா அவன் விவகாரம் பிடிச்ச ஆளா தானே இருக்கணும். இது இல்லாம ஹீரோவோட போன் சிக்னல் கடைசியா டனலுக்கு பக்கத்துல தான் காட்டியிருக்குன்னு தெரிய வந்ததும் சின்ன ப்ரொஃபசர் கிம் 3 பேரும் அங்க போயிட்டு இருக்காங்க. திரும்ப 87க்கு வந்தா 5வது விக்டிமோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, பேசவும் போயிட்டாங்க. ஆனா வந்திருக்கிறது போலீஸ்னு தெரிஞ்சதும் அவ பேச தயாரா இல்ல, கதவை மூடிக்கிட்டா. எம்மா இப்படி பண்ணா எப்படிமா, கொலைகாரனை பிடிக்க வேண்டியது போலீஸ் ஆனா எங்க கடமைனா, அவனை கோத்து விட வேண்டியது பாதிக்கப்பட்ட உன் கடமையும் தானே, அவனால இன்னும் எவ்வளவு உயிர் பறிப்போக போகுதுன்னு தெரியுமாமா. ஒன்னும் இல்ல, நான் ஒருத்தவனை பிடிக்கிறேன், அவன் தான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணானான்னு சாட்சி மட்டும் சொல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ எவ்வளவோ கேட்டோம். வேணாங்க, நானே பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், நான் இப்ப சாட்சி சொல்றதுனால என்ன மாறிட போகுது, எனக்கு விருப்பம் இல்லைங்க, கிளம்புங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு உள்ள போயிடுறா. வேற என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணா மனசு மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ ஹீரோ ஒரு சின்ன பேப்பர்ல எதையோ எழுதி அவ கதவு சந்தில போட்டு கிளம்ப 2017ல டனலுக்குள்ள போன 3 பேரும் இதே டனல்ல தானே 30 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஹீரோ டைம் டிராவல் ஆகி வந்ததா சொன்னான். திரும்ப அதே டனலுக்குள்ள வந்து காணாம போயிருக்கான்னா, ஒருவேளை எப்படி பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்தானோ அதே மாதிரி இங்க இருந்து பாஸ்டுக்கே போயிருப்பானோ, அப்படி போயிருந்தா நல்லதுதான் அப்படின்னு சின்ன சொல்ற கேப்ல நாய் மூக்கனும் கழுகு கண்ணனும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின ஹீரோ எங்கெல்லாம் போனாரு, கடைசியா எங்க ரீச் ஆனாருன்ற வரைக்கும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டானுங்க. அதை கால் பண்ணி சொல்ல, சார் ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி நேரா ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கான் சார், அதான் டாக்டர்
டாக்டரோட ஆஃபீஸ் இருக்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து டாக்ஸியை பிடிச்சி நேரா டனலுக்கு தான் சார் வந்திருக்கான். இங்க இருந்து அவன் வெளியே போன மாதிரியே தெரியல சார் அப்படின்னு அவங்க சொன்னதுல ரைட்டு ஹீரோ பாஸ்ட்டுக்கு தான் போயிருப்பான்னு சின்னாவுக்கு சந்தோஷம். பட் ப்ரொஃபஸருக்கு இத்தனை நாளா யாருமே இல்லாம தனிமையிலேயே வாழ்ந்தவ அப்பா கிடைச்சிட்டாரு, அவரை பார்க்கணும் நிறையா பேசணும்னு ஆசாசியா இருந்தா. கரெக்டாக அவளுக்கு மேட்ரு தெரிய வரும்போது அவர் பாஸ்ட்டுக்கு போனதை இவளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. சேம் டைம் 87ல் இருந்த ஹீரோ முதல் தடவை ஒரு டைம் ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாருல்ல, உன் பிறந்த நாளைக்கு நான் ஒரு கப்பலுக்கு கூட்டு போகிறோமான்னு. அப்போ அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போவாச்சும் பண்ணணுமா இல்லையா? ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, பண்ணா எக்ஸ்ட்ரா குஷியாக இருப்பாள்ல. ஸோ பொண்டாட்டியை கப்பலை கூட்டிட்டு போயிட்டு இனிமேல் பிறக்க போகிற பொண்ணுக்காக அப்போவே அங்கே விற்கிற டெடி பியர்லாம் வாங்கி உன்னை கிஃப்டாக கொடுத்துட்டு பொண்டாட்டியை ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காருங்க. 2017லயோ ஹீரோ தங்கியிருந்த வீட்டுக்கு போன ப்ரொஃபசர் இந்த எரிஞ்ச பொட்டிக்கில் ஹீரோவுக்கு அவர் பொண்டாட்டி போட்டோ ஒன்று கிடைச்சிருக்கும்ல, அதை வச்சு தானே பொண்டாட்டியை தேடி போய் அப்புறம் பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கானே தெரிஞ்சுது. அந்த போட்டோ இருக்கு. ப்ரொஃபசர் அதை எடுத்து ஹீரோ பொண்டாட்டியோட முகத்தை பார்த்ததும் இவளுக்கு தான் இவ வாழ்க்கையில 7 வயசுக்கு முன்னால வரைக்கும் என்னெல்லாம் ஆச்சுன்னு மறந்து போச்சு. இப்போ இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தான் அம்மாவோட சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. வாழ்க்கையில முதல் முறையா நம்ம அம்மா எப்படி இருப்பாங்கன்னு ஞாபகம் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே அழுவுறா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த கிம்முக்கோ பெருமூளை சிறுமூளை எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. எதுக்காக ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நல்லா நாடக மேடை பாடகர் மாதிரி எந்நேரமும் சிரிச்ச முகத்தோடையே ஒன்று சுத்திட்டு இருக்குமே டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள்னா டாக்டர் மட்டும்தான். டாக்டரை பார்க்க போயிருப்பானா? சரி எதுவா இருந்தாலும் திரும்ப ஏன் அவன் டனலுக்கு போகணும்? கொலகாரனை பிடிச்சா மட்டும்தான் பாஸ்ட்டுக்கு போக முடியும்னா ஸோ ஹீரோ டனல்ல கொலகாரனை பார்த்துருப்பாரோ அப்படின்னு பல விதமா மண்டையை போட்டு உருட்டினவன் ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஸ்டேஷன்ல உட்காந்து என்னெல்லாம் பண்ணாருன்னு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஹீரோ தான் ஸ்டேஷன்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட டாக்டர் 86ல எந்த ஏரியால வாழ்ந்தான்றதை விசாரிச்சாருல்ல. வீடியோல ஆடியோலாம் கேட்கல, ஹீரோ யாரு கூடவோ பேசுறான்னு தெரிஞ்சு கிம் அவங்கிட்ட போய் நீங்க என்ன பேசுனீங்க ஏதுன்னு கேட்கறப்போ அது நம்ம ஃபாரன்சிக் டாக்டர் இருக்காருல்ல சார், 86ல அவர் எந்த ஏரியால வாழ்ந்தாரு எங்க இருந்தாருன்றதெல்லாம் ஹீரோ என்கிட்ட கேட்டாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்க்குலாம் கால் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். என்கிட்ட தான் இருக்கு, நான் அதை உங்களுக்கு கூட அனுப்பி விடுறேன் பாத்துக்கோங்கன்னு இவன் சொன்னதுதான். என்னடா சொல்ற? டாக்டரை பத்தி ஹீரோ விசாரிச்சானா? ஏன் தேவையில்லாம டாக்டர் எதுக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு கிம்முக்கெல்லாம் மண்டை காயுது. இதுல இருந்தே கிம்முக்கு டாக்டர் மேல டவுட் ஆரம்பிச்சிருதுங்க. அடுத்த சீன்லயே டாக்டர் கிட்ட பேசலான்னு போனா ஹீரோ கூட சண்டை போட்டதுல கில்லரோட மூஞ்சில அங்க இங்கன்னு சில்ற அங்கெல்லாம் பேண்டர் ஒட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் நோட் பண்ண கிம் நேத்து ஹீரோ இங்க வந்தாரு, உங்கள்ட்ட எதுவும் பேசினாரான்னு கேட்கும் போது தெரியலையேப்பா, நான் நைட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு போயிருப்பானோ என்னவோ அப்படின்னு கில்லர் ஒரு புலவலை போட, அது சரி ஏன் உங்க மூஞ்சியெல்லாம் காயமா இருக்குன்னு கேட்டா, பாக்குறல்ல என் ரூம்ல எவ்வளவு பெரிய செல்ஃபு, அதுல எவ்வளவு புக்குன்னு. நேத்து புக்கெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது அதுல ஒரு புக்கு தவறி மூஞ்சி மேல விழுந்து சிராய்ப்பாயிடுச்சு. ஏன்பா என்ன மேட்ரு அப்படின்னு கில்லர் ஜர்க் ஆகுறான். இவனுக்கு இன்னமும் தெரியல ஹீரோ எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு. ஓகே பாப்போம், ஹீரோவை ரீச் பண்ண முடியல, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கிம் சந்தேக கண்ணோடையே இங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் 1987லயோ ஹீரோ 5வது விக்டிமோட கதவு சந்துக்குள்ள ஒரு பேப்பர்ல என்னமோ எழுதி போட்டு வந்தாருல்ல, அது கில்லரால 86ல எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களோட பேருங்க. இப்ப நீ யார் பேரெல்லாம் படிக்கிறியோ அவங்க எல்லாருமே கில்லரால ஏற்கனவே செத்துட்டாங்கம்மா. இது அவன் பண்ணது, இனிமேல் அவன் பண்ண போறது நிறைய இருக்கு. உன் ஒருத்தியால மட்டும்தான் அவன் எந்த கொலையையும் பண்ணாம தடுக்க முடியும். உனக்கு ஏற்பட்ட வலி மத்தவங்களுக்கும் ஏற்பட்டா பரவாயில்லையா, அந்த வலியை வரவிடாம தடுக்கணும்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுமான்னு ஹீரோ எழுதிருக்கிறத பார்த்ததும் பொண்ணு மனசு மாறிடுறாங்க. பேப்பர்லயே ஹீரோ அவரோட நம்பர் எழுதி வச்சிருக்காரு, வீட்டு டெலிபோன் நம்பர். 5வது விக்டிம் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சரி சார் நான் சாட்சி சொல்ல ரெடின்னு வழிக்கு வந்ததும், சூப்பர்மா அடுத்த வேலையே எனக்கு அவனை போய் பிடிக்கிறது தான், பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ கிளம்பும் போது எப்படி முதல் முறையா ஹீரோ டைம் டிராவல் ஆகிறதுக்கு முன்னால கணவர்ஜி ப்ளீஸ் ஜி என்னை விட்டு போகாத ஜி, வீட்லயே இருஜி அப்படின்னு ஹீரோவோட பொண்டாட்டி கெஞ்சனா, அதே மாதிரி இப்பவும் கெஞ்சரா. தங்கம் உனக்கே தெரியும்ல என் வேலை பிடிச்சி போய் தானே நீ என்ன கல்யாணமே பண்ண. ஒரு கில்லர் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்காமா, அவனை புடிச்சு போடணுமா இல்லையா, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பா சீக்கிரம் அவனை தேடி வந்துருவேன், அழாம அமைதியா இரு. ஆனாடி தங்கம் அழுதா கூட என் பொண்டாட்டி அழகா தாண்டா இருக்கா அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோ பொண்டாட்டிக்கு ஒரு புன் சிரிப்பு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு நீ சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு 87ல கில்லர் எங்க இருக்கானோ ஹீரோ அவனை தேடி கிளம்புறாரு. அவன் படிக்கிற காலேஜில் போய் விசாரிச்சா இன்னைக்கு அவன் பாட்டி செத்துட்டாங்களாம், அதனால அவன் காலேஜுக்கு வரல. சரின்னு காலேஜ்லயே குட்டி கில்லரோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோ அங்க டிராவல் ஆகி போயிட்டு இருக்க
2017ங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்த கிம் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வரான். ஜுங்கோ ஜெயில தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால அவனை போய் பார்த்த ஆள் யாரு? டாக்டர் தானே. அது எப்படி? போலீஸ் அவனை துரத்தி டார்ச்சர் பண்ணி எல்லா இடத்துலயும் லாக் பண்ணி எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி லாஸ்டா ஸ்டேஷன்ல 4 செவுத்துக்குள்ள வச்சு என்கொயரி பண்ணும்போது கூட மனம் தளராம தைரியமா இருந்தவன் நீ போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிருக்கானா? நீ என்ன பேசிருப்ப? முதல்ல எதுக்கு ரகசியமா நீ போய் அவனை மீட் பண்ண? நீ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ கில்லர் கிட்ட அழுத்தி கேட்டாரு. கில்லரும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சான். அதை நேர்ல பார்த்த கிம்முக்கு அப்போ ஒண்ணு விளங்கலங்க. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப யோசிச்சு பார்த்தா என்னென்னமோ பண்ணுது. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஸ்டேஷன் வந்தா ஸ்டேஷன்ல கிம்முக்கு முன்னால டாக்டர் வந்து நிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பயம். ஐயோ ஹீரோவா அப்படியே விட்டோமே, அவனுக்கு வர நம்ம யாரும் தெரிஞ்சு போச்சே, எங்க காணாம போனவன் மறுபடியும் வந்து நம்மளை கோத்து விட்டு குழம்பு கிண்டுருவானோன்னு. சோ ஹீரோவுக்கு என்னங்க ஆச்சு, எங்கெங்க போனா அவன் அப்படின்லாம் கில்லர் சின்ன கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு வந்த கிம்முக்கோ ஷாக்கு படா ஷாக்கு. இவன் என்ன பண்றான் இங்க? ஹீரோ மேல அவ்வளோ அக்கறையா இவனுக்கு அப்படின்னு கில்லர் போற வரைக்கும் அவனை குறுகுறுனே பார்த்தவன். நல்ல வேலை சின்ன ஹீரோவை பத்தி கில்லர் கிட்ட பெருசா எதையும் சொல்ல, காணோம் தேடிட்டு இருக்கோம் அது வரைக்கும் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் 86 வரைக்கும் கில்லர் என்ன ஏரியால வாழ்ந்தான்னு இதுக்கு முன்னால எந்த ஆபீசர் ஹீரோ கிட்ட சொன்னாரோ அவர் அதே தகவலை கிம்முக்கு அனுப்புற மாதிரி இருந்துச்சுல்ல, அனுப்பிட்டார். கரெக்டா 30 வருஷத்துக்கு முன்னால 6 கொலை எந்த ஏரியால நடந்துச்சோ அதே ஹாவியாங்ல தான் டாக்டரும் வாழ்ந்திருக்கான்னு தெரிய வந்ததும் ஆல்ரெடி கில்லர் இப்படிதான் இருப்பான், இந்த ஹைட்ல இருப்பான், அவன் வயசு 50ல இருந்து 60க்குள்ள இருக்கும் அப்படின்லாம் ஒரு கணிப்பை போட்டு வச்சிருக்காங்க. டாக்டர் அந்த ப்ரொஃபைலுக்கு அப்படியே மேட்ச் ஆகுறானா? எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம கிம் குழப்பத்தோட இருக்கான். அந்த பக்கம் கில்லர் கிட்ட போன ப்ரொஃபஸருக்கோ அவளுக்கு இன்னமும் ஒரு சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கல. ஜுங்கோ இல்லாம இன்னொரு கில்லர் இருந்திருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னால 6 கொலை, இப்ப பிரசன்ட்ல 2 கொலை. அதெல்லாம் பண்ணது அவன் தான் ரைட்டு. பட் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ண ஆரம்பிச்சு நடுவுல கொலையே பண்ணாம அமைதியா இருந்தவன் எதுக்காகங்க 30 வருஷத்துக்கு முன்னால மறுபடியும் கொலை பண்ணணும்? அவன் கொலை பண்றதுக்கு ட்ரிகரா அமைஞ்சது என்ன? மேபி அவன் கொன்னுட்டோன்னு நினைச்ச 5வது விக்டிம் அப்ப தப்பிச்சு இப்ப வேற யார் கையாலவோ செத்தாலே அது தெரிஞ்சதும் பழசெல்லாம் ஞாபகம் வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருப்பானோ? இத ப்ரொஃபசர் கில்லர் கிட்டே கேட்டதும் கண்டிப்பா இருக்குமா, ஒரு கில்லர் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத பெர்ஃபெக்டான கொலையை நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா அது இல்ல, நீ ஏமாந்துட்ட, நீ ஒழுங்கா கொலை பண்ணலன்னு அவனுக்கு தெரிஞ்சதும் காண்டாவதானே செய்யும். சோ மறுபடியும் என்னால பெர்ஃபெக்டான ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிக்க முடியும்னு காட்டுறதுக்காகவே கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதுலயும் நீ பாரு, இந்த ஜுங்கோலாம் ஆசைக்காக கொலை பண்றவன். அவன் கொலை பண்ண ஒரு விக்டிம்ஸோட கழுத்துலயும் இருக்க மார்க்க பார்த்தா அவங்க கழுத்துல துணியை போட்டு பல தடவை இறுக்கி கொண்டு இருக்கான். ஆனா இந்த 7வது 8வது விக்டிமோட கழுத்துல இருக்க மார்க்கோ துணியை போட்டு ஒரே இருக்குல கதையை முடிச்ச மாதிரி தெரியுது. சோ ஜுங்கோ ஆசைக்காக கொலை பண்றவன்னா இந்த கில்லர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொலை பண்றவன். அதான் அவனுக்குன்னு தனித்தன்மையா இப்படி ஒரு மார்க்கை விட்டு போறான் அப்படின்னு கில்லர் அவனை பத்தியே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்க. இதோட 1987க்கு வந்தா எந்த டனல் மூலியமா ஹீரோ டைம் டிராவல் ஆனாரோ அந்த டனல் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்திலேயே தாங்க குட்டி கில்லரோட வீடு இருக்கு. சோ ஹீரோ ஆரம்பத்திலேயே ஒரு கணிப்பு போட்டிருப்பாரு. டைம் டிராவல்லாம் ஆகிறதுக்கு முன்னால எந்த ஒரு கில்லரா இருந்தாலும் அவனுக்கு எந்த ஏரியா பரிச்சயமான ஏரியாவோ, சொல்ல போனா அவன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கானோ அங்கதான் அவன் முதல் கொலையை பண்ண ஆரம்பிப்பான். கரெக்டா பண்ணிட்டோம், மாட்டிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து அடுத்த ஏரியான்னு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் ஒரு இடத்துல கொலை பண்ணுவான்னு. ஆனா நடந்திருக்கிறது ஹீரோவோட கணிப்புக்கு ஆப்போசிட்டான ஒண்ணு. கில்லர் எடுத்ததும் அவன் ஏரியால கொலை பண்ணல, தூரமா எங்கேயோ முதல் கொலையை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கிட்ட வந்தவன் 6வது கொலைய அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டனல்ல பண்ணிருக்கான். இத தெரிஞ்சுக்கிட்டு நைட் டைம்ல ஹீரோ குட்டி கில்லரோட வீட்டுக்கு போனா காலேஜ்ல சொன்னது உண்மைதான். குட்டி கில்லரோட பாட்டி இன்னைக்கு இறந்துட்டாங்க. வீட்டுல அவங்களுக்கு ஃபியூனரல் பண்ணதுக்கான செட்டிங் எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. சோ ஆள் இல்லாத வீட்டுல இவன் மாட்டிக்கிற மாதிரியான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்காரா. இங்க 2017ல கிம்மும் ப்ரொஃபஸரும் ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சாரிமா, அந்த ஆள் இப்படி திடுதுப்புன்னு காணா போவான்னு தெரிஞ்சிருந்தா அவன் தான் அவன் அப்பான்ற உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். உனக்கு மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நீ பார்க்க முடியாம இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு கிம் சாரி கேட்டதும் அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இவ்வளவு நாள் என் பாஸ்ட பத்தியே நான் தெரிஞ்சுக்காம இருந்தேன், இப்ப ஹீரோ தான் என் அப்பான்னு தெரிஞ்சதில்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்கிறதங்க. பின்னால ஒளிஞ்சு நின்று கில்லர் கேட்டுறான். ஓ இந்த பொண்ணு ஹீரோவோட பொண்ணா? இருக்கட்டும் தேவைப்படுவா அப்படின்னு அவன் சிறுமூலையில ஒரு சில்மிஷமான சிந்தனை. அடுத்து நான் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னால எங்கம்மா போனேன்னு கிம் கேட்ட. டாக்டர் தாங்க பார்க்க போயிருந்தேன். நான் அவர்கிட்ட சில டவுட்ஸை கேட்டேன், அதுக்கு அவர் இந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுத்தாருன்னதும் இவனும் அப்பையில இருந்து ஜுங்கோவோட இருக்கு வேற மாதிரி இருக்கு, இந்த கில்லரோட இருக்கு வேற மாதிரி இருக்குன்னு அதையே சொல்லிட்டு இருக்கான். ஆனா பாடியெல்லாம் அட்டாப்சி பண்ணது இவன் இல்ல, வேற யாரோ பண்ணி அந்த தகவலை வாங்கி தான் இவன் சொல்றான். ஏன் நம்ம இவன் சொல்றதே கேட்டுக்கிட்டு பேசாம யார் அட்டாப்சி பண்ணாங்களோ அவங்கள்ட்டே டைரக்டா போய் கேட்டுருவோன்னு அவங்க ஒரு லேடி டாக்டர் அவங்கள்ட்ட போயிட்டு விக்டிம்ஸோட கழுத்து எப்படி இருக்கப்பட்டிருக்குன்றத கேட்டதும் யாருங்க உங்களுக்கு ஒரு இருக்கு பல இருக்குன்ற கதையெல்லாம் சொன்னது? ஃபாரன்சிக்ல அப்படி கண்டுபிடிக்கவே முடியாதுங்க.
கழுத்துல பிரஷரை போட்டு இருக்குனதுனால உயிர் போயிடுச்சு, அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு இருக்குல போச்சா இல்ல பல இருக்குல போச்சான்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அதையும் மீறி ஒரு இருக்குல தான் உயிர் போயிருக்குன்னு உங்கள்ட்ட யாராவது சொல்லியிருந்தா அவங்க கொல்லக்காரனா தான் இருக்கணும். அவனுக்கு தானே தெரியும் எத்தனை இருக்குல கதையை முடிச்சோன்னு. சோ லேடி டாக்டர் கேஷுவலான பேச்சாலேயே கில்லரை காட்டி கொடுக்க, அந்த பக்கம் 87ல ஹீரோ குட்டி கில்லரோட வீட்டுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருல்ல. சடார்னு அந்த பயபுள்ள வந்துட்டான். வாஜி, உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா நீயும் நானும் நேருதல்ல மீட் பண்ணிட்டோம்ல. டனல்ல என் தலையில அடிச்சு போட்டு போகும்போது சுகமா இருந்துச்சா? நான் திரும்ப வருவேன்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன்ல. இப்ப வாச்சு சொல்லு, எதுக்காக அந்த 6 பொண்ணுங்களை கொண்டான்னு ஹீரோ கேக்குறாரு. பதிலுக்கு குட்டி கில்லர் சிரிக்கிறான். டேய் பேக்கிங் பண்ண பேக்கு, உன்னால நான் எங்கெல்லாம் போயிட்டு எப்படியெல்லாம் வந்திருக்கேன். சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிக்கிற நீ. இன்னைக்கு உன் உசுறு ஓகையாடான்னு குட்டி கில்லர் ஓட ஹீரோவனை துரத்த ஓட இடமே இல்லாத மாதிரி அவன் எங்க ஓடுறான் தெரியுங்களா? முதல் முறையா ஹீரோவனை எந்த இடத்துல சேஸ் பண்ணாரோ அந்த டனலுக்குள்ளங்க. வேணாடா வேணாடா டேய், அங்க மட்டும் போகாதரா அப்படின்னு கத்திக்கிட்டே ஆப்ஷன் இல்லாம குட்டி கில்லருக்கு பின்னால ஹீரோவும் டனலுக்குள்ள ஓடிடுறாரு. எதிர்பார்த்த ட்விஸ்ட்டுங்க. ஹீரோ குட்டி கில்லரை டனலுக்குள்ள துரத்திக்கிட்டே டனலுக்கு அந்த பக்கமா வந்தா குட்டி கில்லர் காணாம போயிடுறான். ஹீரோ மறுபடியும் டைம் டிராவல் ஆகி 2017 வந்துட்டாரு. ஆட சைக் மீண்டுமா அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகும்போதே இந்த எபிசோட் முடியுது. அப்படியே அடுத்து 14வது எபிசோடுக்குள்ள அந்த படர் தாமரை முஞ்சனை தேடி போக, ப்ரொஃபசர் தான் ஹீரோவோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கில்லர் இன்டர்நெட்ல அவளை பத்தி படிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கில்லருக்குள்ள ஒரு புதுவித மெமரி. முதல் வாட்டி ஹீரோ ஒரே ஒரு தடவை தான் அவனை சேஸ் பண்ணிருப்பாரு, அப்புறம் இங்க வந்துட்டாரு. இப்ப மறுபடியும் அங்க போயிட்டு ரெண்டாவதா அவனை சேஸ் பண்ணிருக்காருல்ல. அப்ப அந்த சேசிங் நடந்த புது ஞாபகங்கள் இவனுக்கு வரதானே செய்யும். சோ இது என்ன புது மெமரியா இருக்குன்னு இவன் அதிர்ச்சி ஆவறான். இன்னொரு பக்கம் லேடி டாக்டர் மூலியமா இத்தனை வருஷம் நம்ம கூடவே இருந்து நாடகம் ஆடி நம்மளையே ஏமாத்தின இந்த டாக்டர் தான் கில்லர்னு கிம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் கில்லர் மட்டும் இல்லங்க, கிம்மோட அம்மாவை கொன்னவனும் கூட. ஏமாந்துட்டமேன்னு வெறியானவன் நடு ரோட்ல கையெல்லாம் போட்டு குத்தி உச்சக்கட்ட கோத்துக்கு போறான். அப்புறம் ப்ரொஃபசரோட வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் அவகிட்ட சொல்லி, நான் எவ்வளவு பெரிய கோமாளியா இருந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறான். சேம் டைம் டனல் வழியா 2017க்கு வந்த ஹீரோ, ஐயோ போச்சே, அப்பவே என் பொண்டாட்டி போவாதான் நான் கேட்டனா, அவ வேற அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, திரும்ப அவளை அனாதையா விட்டு வந்துட்டமே, போனும் எப்படியாவது திரும்ப அங்க போய் ஆகணும்னு முதல் தடவை மாதிரியே தான் டனல்ல ஹீரோ அங்க இருந்து இங்க இருந்து அங்கன்னு ஓடியும் எந்த யூஸும் இல்லங்க. சொங்கி போய் ஹீரோ உட்காந்து எப்படி தாண்டா நம்ம டைம் டிராவல் ஆகுறோம்னு யோசிக்கிறப்பதான் 1 2 3ன்னு 3 வாட்டியும் சரி ஹீரோ இந்த டனலுக்குள்ள கில்லரை பிடிக்க முயற்சி பண்றப்பதான் டைம் டிராவல் ஆகுறாரு. சோ இந்த டனல்ல ஹீரோவோட கில்லர் இருக்கிறது தாங்க ஹீரோ டைம் டிராவல் ஆகிறதுக்கான சாவி. பாஸ்ட்ல அந்த குட்டி கில்லர் போனா என்ன, பிரசன்ட்ல வளர்ந்த கில்லர் இருப்பான்ல, இவன் தான் கில்லர்னு நம்ம யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டோம். அவனை பிடிச்சா மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போயிடலான்னு கடகடன் ஹீரோ ஸ்டேஷன் வர, சின்ன ஹீரோவை பார்த்ததும் அம்மா பேயின்னு பயன்ட்டான். யோ கோத்தகிரி கோஸ்ட், நீ என்னையா காஃபி குடிச்சிட்டு வர மாதிரி காலம் கடந்து போயிட்டு வர, எங்கேயா போன, என்னையா ஆச்சு உனக்குன்னு பயத்துல கன்ஃபியூஸ் ஆகுறான். அதான்டா அந்த மொன்னா நாய் சும்மா இல்லாம தனியா டனலுக்கு வான்னா, நானும் வீராப்பா போனேன், அங்க அவனை பிடிக்க போய் 87க்கு போயிட்டானா, மறுபடியும் 87ல இருக்க குட்டி கிளற மடக்குறேன்னு இங்க வந்துட்டா. டைம் இல்ல சீக்கிரம் அவனை புடிச்சாகணும். கிம் எங்க இருக்கான், வர சொல்ல அவனு ஹீரோ சொன்னதும் ஹீரோ வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் கிம் மட்டும் இல்ல ப்ரொஃபசரும் நான் வந்தே தீருவேன், என் அப்பாவை பார்த்தே தீருவேன்னு துடிச்சுக்கிட்டு வரா. ஸ்டேஷன்ல அப்பா பொண்ணுக்குள்ள அப்படி ஒரு பாச பிணைப்பு. இதே நேரம் 87ல புருஷனுக்காக காத்துட்டு இருக்கால ஹீரோவோட பொண்டாட்டி. பாத்தியா வரேன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் நம்மளை ஏமாத்திட்டான் பாத்தியா, சரி எங்க போயிட போறான், குற்றவாளியை புடிச்சிட்டு நம்ம கிட்ட தானே வந்தாகணும், வரட்டும் அப்ப வச்சுக்கிறான் அவனை அப்படின்னு அழுதுட்டு இருக்க. இங்க பாசம் நேசம் பகோடெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் கில்லரை புடிச்சாகணும். இவங்க யாருக்கும் ஒரிஜினல் கில்லர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லதானே ஹீரோ இங்க வந்தாரு. ஆனா ஹீரோ சொல்றதுக்கு முன்னாலேயே கிம் தான் அதை கண்டுபிடிச்சிட்டானே. இப்போ பிரச்சனை என்னன்னாங்க, டாக்டர் தான் கில்லர்னு தெரிஞ்சும் அதை ப்ரூவ் பண்ண இவங்கள்ட்ட எவிடன்ஸ் இல்லைங்க. இருக்க ஒரே எவிடன்ஸ்னா அது கில்லரோட பால் பாயிண்ட் பேனா தான். அதை தான் பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ 87லயே இவரோட ஷர்ட் ஒன்ல வச்சுட்டு வந்துட்டாரு. அது இல்லாம எப்படி அவனை பிடிக்கிறது, கில்லருக்கு அது முக்கியமான பேனான்றதுனால இந்நேரம் கில்லரும் பேனாவை காணோன்னதும் தொலைச்சிருப்போமா இல்ல யாராச்சும் அதை எடுத்துருப்பாங்களா அப்படின்னு பயத்தோடயே தான் இருப்பான். அப்புறம் ஏன் புருஷன் புதறக்குள்ள இல்லைன்னு சொல்லி நம்மளே மாட்டிக்கணும், நம்ம கிட்ட பேனா இல்லன்றது அவனுக்கு தெரிஞ்சாதானே இருக்க மாதிரியே சீனா போடுவோம். அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வந்து உன் பால் பாயிண்ட் பேனா எங்கள்கிட்ட தான் இருக்கு, DNA டெஸ்ட் எடுத்தா நீ மாட்டிப்ப, சொல்றா உண்மையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குனா சொல்லிட போறான் அப்படின்னு பிளான் பண்ணி ஹீரோ கிம் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லயே பூந்து கில்லரை அரெஸ்ட் பண்றாங்க. கிம்முகெல்லாம் கடுமையான கோவம். கில்லரை பார்த்ததும் என் அம்மாவை நீ கொன்னுட்டு என் கூடவே சேர்ந்து இவ்வளோ நாள் நாடகம் மாட்டல்ல அப்படின்னு அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்செல்லாம் போலதான் இருக்கு. சபலத்தை விட சட்டம் முக்கியமாச்சு. சோ கம்முன்னு
ஆயிடுறான். ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்து விசாரிச்சா இவனாங்க உண்மையை சொல்லிடுவான். நீ கொலைகாரன்? நோ, நான் எங்க கொலையெல்லாம் பண்ண போறேன், எந்த கொலையும் பண்ணலன்னு பச்சையா போய் சொல்றான். சரி, போட்டு வச்ச திட்டத்தை செயல்படுத்துவோன்னு. ஏன் டாக்டரே, நீ ஆசாசியா ஒரு ஃபவுண்டைன் பேனா வச்சிருந்தல்ல, விக்ரமாதித்யன் கூட வேதாளம் ஒட்டிக்கிட்ட மாதிரி எப்பவுமே அந்த பேனா அவன் கூட ஒட்டியே தானே இருக்கும். இப்போ உன் பாக்கெட்ல அந்த பேனாவை காணாமே, தொலைச்சிட்டியோ, யாரோ எடுத்துட்டாங்களோ? கொலை பண்ற பொண்ணுங்களோட காலில் புள்ளி வைக்க அந்த பேனாவை தானே நீ யூஸ் பண்ண? என்கிட்ட தான் ராஜா பேனா இருக்கு. நீ உண்மையா சொன்னா ஓகே, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, ரிசல்ட் வந்தா உனக்கு ரிவீட் தான் அப்படின்னு ஹீரோ மிரட்டியும் கூடங்க. தாராளமா பண்ணுங்க, யாரு பண்ண வேணான்னா நான் வெயிட் பண்றேன்னு கில்லர் அசால்ட்டா பேசுறான். நம்ம ஆளுங்கள்ட்ட அந்த எவிடன்ஸ் இருந்துட்டா பரவாயில்ல, இல்லையே. இப்படியே கில்லர் அவன் பண்ண தப்ப ஒத்துக்காம இருந்தான்னா 48 மணி நேரம் தான் அவனை ஸ்டேஷன்ல ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அப்புறம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். வெளியே போறவன் என்ன பண்ணுவானோ யாரு கண்டா? சோ வாரண்ட் வாங்கலாம் டைம் இல்ல, அவன் இங்க இருக்க நேரத்துல நானும் கிம்மும் அவன் வீட்டுக்கு போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஹீரோவும் கிம்மும் கில்லரோட வீட்டுக்கு போறாங்க. வீடாங்க அது, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் வீடு மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எப்படிரா அவன் வாழறான் எப்பா அப்படின்னு இருக்க 1-2 டிராயர்லயும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பார்த்தா ஒன்னும் இல்ல. பட் இங்க ஒரு மெர்சலான ட்விஸ்ட், யாருமே இல்லாத வீட்டுல ஒரே ஒரு ரூம்ல மட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசானவங்களோட போட்டோவை ஃப்ரேம் போட்டு லைனா மாட்டி வச்சிருக்கான் கில்லர். இவங்க எல்லாம் யாருன்ற ஐடியா சுத்தமா இல்ல. ஒருவேளை இவங்களும் கில்லரால கொல்லப்பட்ட ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு இந்த 2 பேர் யோசிச்சுட்டு இருக்க, அந்த பக்கம் ப்ரொஃபசர் கில்லரோட பாஸ்ட் வாழ்க்கையை நோன்றா. கில்லரோட அம்மா 1985ல இறந்துட்டாங்க, கில்லரோட பாட்டி 1987ல இருந்திருக்காங்க. கில்லரோட பாஸ்ட்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு தான் அவன் இத்தனை கொலை பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த சீன்லங்க இது வரைக்கும் சின்ன கிம் ஹீரோ ப்ரொஃபசர் 4 பேர் தானே ரகசியமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நாய் மூக்கனையும் கழுகு கண்ணனையும் ஆட்டத்திலேயே சேர்த்துக்கலையே. அவனுங்க காலங்காத்தால ஸ்டேஷன் வந்து, நான் இத்தனை மாசமா தேடிட்டு இருந்த கில்லரை ஓவர் நைட்ல இவன் தானே சொல்லி டாக்டரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் நேத்து தான் ஹீரோவை காணோன்னு அரக்க பறக்க தேடிட்டு இருந்தோம், அவன் எப்படி வந்தான்? நான் தான் இங்க நடக்குதுன்னு இவனுங்க கேள்வியா கேட்க ஆரம்பிச்சதும், 1000 இருந்தாலும் இவனுங்களும் நம்ம டீம், இவனுங்கள்ட்ட என் உண்மையை மறைச்சிக்கிட்டு அப்படின்னு 2 பேரையும் உட்கார வச்சு ஹீரோ டைம் டிராவல் ஆகி வந்த கதையெல்லாம் சொல்ல, சார் சிப்பு காட்டாதீங்க சார், என்ன எங்களை பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன கதை சொன்னாலும் நம்புறதுக்கு? முடியாது, நாங்களாம் நம்பவே மாட்டோம், சும்மா விளையாடாதீங்கன்னு நாய் முகம் அடம் பிடிக்கிறான். நல்லா கமெண்ட் செக்ஷன்ல காதல் பண்ற ஆள் மாதிரி இருந்துகிட்டு இவர் பெரிய சேப்பாக்கம் ஸ்டேடியம் மூக்குல 3 ஸ்டம்பை குத்தி விளையாடுறதுக்கு நாங்க ஏன்டா போய் சொல்ல போறோம்? இதாண்டா உண்மை. இதை விட பெரிய ஷாக் சொல்லவா? ஹீரோ டைம் டிராவல் ஆகி வந்தது மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருக்கால ப்ரொஃபசர், அவதான் ஹீரோவோட பொண்ணுன்னு அடுத்த குண்ட போட பேசிட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசர் எல்லாருக்கும் சாண்ட்விச் வாங்கிட்டு இங்க வரா. சரிங்க, இப்ப ஹீரோ வேற ஒருத்தன் பேர்ல இங்க இருக்கான்னா உண்மையாகவே இந்த பேருக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருப்பான்ல டூப்ளிகேட், அவன் எங்க போனான்னு கேட்கும்போது நம்ம புடிச்சு வச்சிருக்க கில்லரே தான்டா, அவனையும் கொண்டுட்டான். எனக்கு கூட இப்பதான் ஞாபகம் வருது, 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கொலையை பத்தி டூப்ளிகேட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குல்ல, அவன் கூட 6வது விக்டிமோட அண்ணன் கிட்ட போய் என்கொயரி பண்ணானே, அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் கில்லர் தான். திரும்ப அவங்க கிட்ட போய் விசாரணையா ஸ்டார்ட் பண்ணா கல்லோலி மாங்க மனசு இறங்கி வரவே மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு, இவனே ஒரு ஃபாரன்சிக் டாக்டர், பேனால இருக்க டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், உண்மையாவே எவிடன்ஸ் இருந்தா இவங்க எப்படி பேசுவாங்கன்னு அவனுக்கு தெரியும்ல. இவங்க ரிசல்ட் தோ வருதுன்னு அலக்கழிக்கிறது இல்லையே, இவங்க கிட்ட ஒன்னும் இல்ல போல அப்படின்னு மேட்டரை புரிஞ்சுக்கிட்டவன் அவன் கொலை பண்ணலன்னு சொல்றதோட மட்டும் இல்ல, ஹீரோ டூப்ளிகேட்டோட அடையாளத்துல இங்க இருக்காரு இல்ல, அதை வச்சு ஹீரோவை பிளாக்மெயில் பண்ற மாதிரி வேற பேசுறான். முடியலடா இவங்கிட்ட அப்படின்னு ஹீரோ கிம் சின்ன இவங்க எல்லாரும் கதறிட்டு இருக்காங்களா. அடுத்த சீன்ல ப்ரொஃபசர் குட்டி கில்லர் சின்ன வயசா இருக்கும்போது அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு கில்லரோட பாஸ்ட கேட்க, நல்ல பையம்மா, சின்ன வயசுல இருந்தே சூப்பரா படிப்பான், என்ன அவன் அம்மா அவன் கூடவே இருந்தா அவனை வளர்க்கல, இவனை பாட்டி கூட விட்டு அவ வெளியூருக்கு சம்பாதிக்க போயிட்டா, அப்படி என்ன வேலை தான் பாக்குறாளோமா, மாசம் ஒரு தடவை இங்க வருவா பாரு, வரும்போதெல்லாம் பிராண்டடான ட்ரெஸ் ஸ்டாக்கிங்ஸ், இந்த ஸ்டாக்கிங்ன்ற ஐட்டம் வச்சுதாங்க கில்லர் எல்லா பொண்ணுங்களோட கழுத்தையும் இறுக்கி கொண்டு இருப்பான், அது இதுன்னு வாங்கிட்டு வருவா. பிளஸ் அவ கிட்ட வந்தா பர்ஃபியூம் ஸ்மெல்லு தூக்கும் பாரு, ஆளையே மயக்கிடும். என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டா என்கிட்ட ஏதோ ஒரு வேலையை சொன்னான். பட் ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள கில்லரோட பாட்டி கில்லரோட அம்மா கிட்ட, ஏன்டி இப்படி கேவலமான வேலை பார்த்து காசு எடுத்துட்டு வரியே, இது உனக்கு தேவைதானான்னு என்னமோ கத்திட்டு இருந்தாங்க. என் காதல லைட்டா ஊஞ்சி. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கில்லரோட அம்மா ஆல்கஹாலை ஓவரா எடுத்துக்கிட்டதுனால ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் பண்ணி காப்பாற்ற முடியாம இறந்துட்டதா சொன்னாங்க. அடுத்த 2 வருஷத்துல பாட்டியும் போய் சேர்ந்தாங்க. எதுக்குமே அவன் மனம் தளரவே இல்லமா, படிச்சு இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கான் அப்படின்னு பக்கத்து விட்டாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிக்க, இவங்க சொல்றத வச்சு பார்த்தா கில்லரோட அம்மா சாவுதான்
அவனை அடுத்து கொலை பண்றதுக்கு தூண்டி இருக்குமோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்த சூப்பர்வைசர், ஏன்டா இப்படி எழவ கூட்டுறீங்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது, திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு பண்ணி நம்ம ஃபாரன்சிக் டாக்டரையே கில்லர்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அவர் தான் கில்லர்ன்றதுக்கு உங்கள்ட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருக்கு? இல்ல ரிலீஸ் பண்ணுங்கடா அவரன்னு சொல்ல இன்னும் 48 மணி நேரம் முடியல, அதுக்குள்ள அவனை கில்லர்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைச்சா சூப்பர்வைசர் குறுக்கா பூந்து ஆட்டையை கலைக்கிறாரா. இவங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்னதும் அவரே கில்லரை ரிலீஸ் பண்ணி விட்டுறாருங்க. ரிலீஸ் ஆகி போகும்போது பைத்தியக்கார பசங்க எவிடன்ஸ் எதுவுமே கையில இல்லாம என்னையே ஏமாத்திடலாம் நினைச்சிட்டானுங்க. கில்லர்ரா முடியுமா என்கிட்ட அப்படின்னு அவனுக்குள்ள தெனாவட்டா பேசிக்கிட்டே எஸ் ஆயிடுறான். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ரிலீஸ் ஆனவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. சோ எந்நேரமா அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நாய் மூக்க கழுகு கண்ண அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ண அனுப்பிட்டு அடுத்து ஹீரோ அவர் பொண்ணான ப்ரொஃபஸரோட இவர் பொண்டாட்டிக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தருவாரோ அதே ஹோட்டல்ல அவளுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து, நம்ம சாப்பிட்ற நீ பாரு நரம்புக்கு மேல சதையை ஓட்டின மாதிரி உள்ளியா இருக்க, நல்லா சாப்பிட்டாதானே தெம்பா இருக்க முடியும், சாப்பிடுன்னு அக்கறை காட்டிட்டு இருக்க. ப்ரொஃபஸருக்கெல்லாம் இது ஒரு புதுவித ஃபீலிங், யாருமே இல்லைன்னு நினைச்சோம், அப்பானா இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு அவ என்ஜாய் பண்ண. ஹீரோ கிட்ட தான் போன் இல்லல்ல, டனல்ல மிஸ் ஆன போனை தான் கில்லர் எடுத்து தண்ணியில போட்டானே, அதனால ப்ரொஃபஸர் ஹீரோவுக்கு போன்லாம் வாங்கி கொடுக்குறா. இது முடிய ஆபீஸ்ல இருந்த கில்லர் காலையில இருந்து என்னெல்லாம் பண்றான், வெளியே வரானா இல்லையா அப்படின்றதெல்லாம் நாய்முக்கனும் கழுகுக்கண்ணனும் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்கல்ல. நைட் ஆனதும் அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சு. ஹீரோவும் கிம்மும் ஷிஃப்ட்டை மாத்திக்கிட்டு உட்கார ஆபீஸ்க்குள்ள என்னமோ ஒன்னு தப்பா போற மாதிரியே இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். சரியில்லையேன்னு உள்ள போய் பார்த்தா கில்லரை காணோங்க. அவன் காரெல்லாம் வெளியதான் நிக்குது, பட் யாருக்கும் தெரியாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணா கில்லர் எங்க போயிருக்கான்றீங்க, நைட் டைம்ல தனியா நடந்து வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணை கொல்ல போயிருக்காங்க. கடத்தி கழுத்தை நெரிச்சு அந்த பொண்ணை கொன்னுடுறான். மறுநாள் பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோவும் கிம்மும் வர கில்லர் யாரை கொலை பண்ணாலும் அவங்க காலில் புள்ளி வைப்பான். எதை யூஸ் பண்ணி? அவங்கிட்ட இருக்க ஃபவுண்டைன் பேனாவை யூஸ் பண்ணி தானே. இப்பதான் அவங்கிட்ட அந்த பேனா இல்லையே, சோ புள்ளி மட்டும் வைக்கல, மிச்சபடி கொலை பண்ண ஸ்டைல் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம டீமுக்கு தெரியாதா புள்ளி இல்லனாலும் இந்த கொலையை யார் பண்ணிருப்பான்னு? ஹீரோ நேரா கில்லர் கிட்ட போயிட்ட நல்லா அப்பலன்ஸோட கிளாஸ் எடுக்கிற ஆன்லைன் கோச் மாதிரி இருந்துகிட்டு, என்னடா உன் பிரச்சனை, எதுக்குடா கொலைவா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு காண்ட தாங்காம அவன் மூஞ்சில ஒரு கலக்கிய போட்டுறாரு. ஒரு வழியா ஹீரோ பிரிச்சு கூட்டு போயிடுறாங்களா. கிம் மட்டும் ரொம்ப அமைதியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சார்? 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிரைம் சீன்ல நீங்களும் நானும் மீட் பண்ணோம்ல, அப்பவே நீங்க கொன்ன 4வது விக்டிமோட பையன் தான் நான்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்களா அப்படின்னு அவனுக்கு தேவைப்படுற கேள்வியை கேட்டோம். கில்லர் அதுக்கு பதில் சொல்லல. இவங்க 2 பேரும் எப்பவுமே செஸ் விளையாடுவாங்கல்ல, அதுல ராஜா காயினை இவங்கிட்ட தூக்கி போட்ட உனக்கு தேவையான பதில நீ தான் தேடி போகணும், மத்தவங்கள்ட்ட கேட்டா அதுக்கான பதில் கிடைக்காது. ராஜாவை தூக்குற வரைக்கும் இந்த கேம் முடியாதுப்பா, முடிஞ்சா தூக்கி காட்டுன்னு சேலஞ்ச போட. அப்படியே அடுத்த சீன்ல ப்ரொஃபசர் அவ ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு தான் மறந்த இவ பாஸ்ட் வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு இருக்குல்ல. அதுலயும் ஹீரோ 2வதா பாஸ்டுக்கு போயிட்டு வந்ததுனால எப்படி கில்லருக்கு புதுசா ஒரு ஞாபகம் வந்துச்சோ அதே மாதிரி பாஸ்ட்ல ஹீரோ பண்ண என்னமோ ஒரு ரியாக்ஷன் எல்லாருக்குமே ஒரு புதுவித மெமரியா வரதானே செய்யும். அப்படி ஒரு புது ஞாபகத்தோட ட்விஸ்ட் ப்ரொஃபசருக்கு ஞாபகம் வருதுங்க. ஹீரோ அவரோட மனைவி கிட்ட, இந்த பேனா ரொம்ப முக்கியமான பேனாமா, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் எனக்கு தேவைப்படும், நான் பத்திரமா வைக்கிறேன்னு கில்லரோட பேனாவை ஷர்ட்ல வச்சுட்டு வந்துட்டாருல்ல. ஹீரோ பொண்டாட்டி பத்திரமா எடுத்து வச்சிருந்த அந்த பேனாவை சின்ன பொண்ணா இருந்த ப்ரொஃபசர் ஒரு நாள் பாத்துருக்கா. அம்மா இது என்ன பேனாமான்னு கேட்கும்போது, அது அப்பாவோட பேனாமா, நம்ம தான் அதை பத்திரமா பாத்துக்கணும், நீயும் நானும் சேர்ந்து நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு இடத்துல அந்த பேனாவை ஒளிச்சு வைப்போமா அப்படின்னு கேஸுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான பேனாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. பட் அது வரைக்கும் மட்டும் தாங்க ப்ரொஃபசருக்கு ஞாபகம் வருது, எங்க ஒளிச்சு வச்சாங்கன்னு தெரியல. இருந்தும் ஹீரோவை கால் பண்ணி வர சொல்லி, அப்பா நான் அந்த பேனாவை பார்த்துட்டேன்ப்பா, ஆனா எங்க இருக்குந்தான்ப்பா தெரியல, எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வருது, ஞாபகம் தான் அவங்க கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு பேசி ஹீரோவை அனுப்பிடுறா. ஸ்டேஷன்ல கில்லர் கொடுத்த அந்த ராஜா காயினை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்த கிம் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம், தலை இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி தலை, நம்ம கில்லரை பிடிக்கிறதா இல்லையா, எந்த எவிடன்ஸும் இல்லாம அவனை எப்படிதான் மடக்கிறது அப்படின்னு அடுத்த வழியை தேடும் போது, பிரச்சனையே இல்ல, நமக்கு தேவையான எவிடன்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துடும். இப்பதான் நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு வரேன், அவளுக்கு பேனா எங்க இருக்குன்னு ஞாபகம் வந்துருச்சான், கண்டுபிடிச்சிட்டானா நம்ம கலவரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயிங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ப்ரொஃபசர் இவ சின்ன வயசா இருக்கும் போது எடுத்த போட்டோ ஆல்பம்லாம் டீன் கிட்ட இருக்கு. இன்கேஸ் அந்த போட்டோ ஒவ்வொன்னையா பார்த்தா பேனாவை எங்க ஒளிச்சு வச்சாங்கன்னு ஞாபகம் வந்தாலும் வரலாம்ல. சோ அந்த ஆல்பம் வாங்கி ஒரு போட்டோவையா பார்த்துட்டு இருக்கா. அப்போங்க ஹீரோ பாஸ்டுக்கு போகும்போது பிரெக்னண்டா இருந்த அவரோட மனைவிக்கு இன்னும் பிறக்காத குழந்தைக்கு கப்பல்ல வித்துட்டு இருந்த ஒரு டெட்டி பியரை வாங்கி கொடுத்தாருல்ல, அதுல தாங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பேனாவை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஞாபகம் வந்ததும் ஹீரோவுக்கு கால் பண்ணவ,
அப்பா புடிச்சிட்டம்பா, பேனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ சீக்கிரம் இந்த லொகேஷனுக்கு வாயேன் அப்படின்னு பேசிக்கிட்டே காருக்குள்ள ஏறி உட்காடுறாங்க. அடேங்கப்பா, ட்விஸ்ட் என்னன்னா ப்ரொஃபசர் கார்ல உட்கார்ந்ததும் காருக்கு வெளியே வந்து நின்ன கில்லர், எங்கம்மா அந்த பேனா, என்கிட்டயும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, இவனுக்கு எப்படா மேட்ரு தெரியும்னு பார்த்தா கிம்மு கிட்ட தூக்கி போட்டானே ஒரு ராஜா காயின், அதுல வச்சிருக்காங்க செக்க. கிம்மு கிட்ட அந்த காயினை குடுக்கறதுக்கு முன்னாலேயே அதுல ஒரு மைக்ரோஃபோனை செட் பண்ணிட்டான். சோ அது மூலயமா ஸ்டேஷன்ல ஹீரோவும் கிம்மும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசிக்கிட்டாங்கல்ல, பேனா ப்ரொஃபசருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குன்னு போட்டு கேட்டவன் ப்ரொஃபசரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கார்ல உட்காந்து அவ அப்பா கிட்ட பேனா கட்சிச்சுன்னு சொன்னதை ஸ்மெல் பண்ணிட்டான். ஆக அடுத்த அரை மணி நேரத்துல ஹீரோ இந்த லொகேஷனுக்கு வர பொண்ணை காணோம். ப்ரொஃபசரோட கார் அங்கதான் நிக்குது, அவ போனும் காருக்கு பக்கத்திலே தான் விழுந்திருக்கு. சோ கில்லர் ஹீரோவோட பொண்ணை தூக்கிட்டான். இதை வேற பண்ணிட்டானா அவன், எங்கடா தூக்கிட்டு போனா அவன் என் பொண்ணுன்னு ஹீரோ பதறும் போதே எபிசோடு முடியுதுங்க. பல நாளா இந்த 14 எபிசோட பார்த்து எப்படா இந்த ட்விஸ்டுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும்னு நம்ம ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லா கேள்விக்குமான பதிலையும் அடுத்த 2 எபிசோட்ல சொல்லிடுவாங்க. நம்ம 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பாத்துருவோம். சோ கூடிய சீக்கிரம் கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டு அதோட இந்த எபிசோட்ஸை ஏற கட்டுருவாங்க. குயிக்கா அடுத்த 2 எபிசோடையும் கையில தூக்கிட்டு வந்துடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.